இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக உள்கட்சி விவகாரம் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம், பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம், தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு விதிகளின்படி சட்டத்திற்கு உட்பட்டு விசாரணை மேற்கொள்ளலாம் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இதை நம்ம எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, எலெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே என்ன வருது அப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ளேயே நடக்கிற விவகாரங்கள், அப்புறம் சின்னம் தொடர்பான விஷயங்கள் தான் இதில் பேசப்பட்டிருக்கு. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஹைகோர்ட் வந்து தடை விதிச்சிருப்பாங்க. அதே ஹைகோர்ட் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக சொல்ல வராங்க. அந்த தடையை நீக்கம் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு விதிகளின் படி சட்டத்திற்கு உட்பட்டு விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே தடை விதிச்சிருந்த நிலைமையில் இப்போ அந்த தடையை நீக்கி அந்த சின்னங்கள் ஒதுக்கீட்டு விதிகளின்படி சட்டத்திற்கு உட்பட்டு விசாரணை மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சின்னங்கள்னு பார்க்கும்போது நமக்கு தேர்தல் சின்னங்கள் பற்றி ஏற்கனவே ஓல்டு கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. எந்த கட்சி எந்த சின்னங்களை வச்சுருக்காங்க, அப்புறம் சின்னங்கள் தொடர்பான சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் இந்த தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு விதிகளின்படி சட்டத்திற்கு உட்பட்டு விசாரணை சொல்லுவேன். இந்த இதில் வந்து ஆக்டை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கோர்ட்டுக்கும் உள்ள ஒரு அந்த முரண்பாடுகளை வந்து இதில் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ உட்கட்சி விவகாரம் சின்னங்கள் தொடர்பாக இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலோட்டமாக தான் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டெப்த்தாக இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புதிய வருமான வரி மசோதா இன்று தாக்கலாகிறது. இது வந்து மசோதா சட்டம் எந்த கான்செப்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று பிப்ரவரி 13 வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் மெயினாக என்ன சொல்ல வராங்க, 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மக்களவையில் பிப்ரவரி 1 நிதியமைச்சர் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த சட்டத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த புதிய வருமான வரி மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அமைச்சரவை கூட்டம் பற்றி 2 நாளாக தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் பற்றி பார்த்தோம். இந்த மத்திய அமைச்சரவையிலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட்டம் நடக்கும்போது இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த மசோதாவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வருமான வரி மசோதா 2025 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஏப்ரல் 1 தான் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஒரு டேட்டா இருக்கும், அது நடைமுறைக்கு வந்து இன்னொரு டேட்டா இருக்கும். அதுக்கு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஜிஎஸ்டியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கொஸ்டினில் அது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டையும் கேட்பாங்க, அது எப்போ ஒப்புதல் பெறப்பட்டது அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஸோ அது வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டது, அது போக அது நடைமுறைக்கு வந்தது, இது ரெண்டையுமே மாற்றி மாற்றி கேட்குறதுனால சில குழப்பங்கள் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த சட்டம் வந்து இப்போ ஒப்புதல் பெற்றாலுமே 2026 ஏப்ரல் 1 அமலுக்கு வருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த சட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதிய வருமான வரி மசோதா 600 பக்கங்கள், 23 அத்தியாயங்கள், 16 அட்டவணைகள் மற்றும் 536 உட்பிரிவுகள் ஆகியவற்றை கொண்டுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 2000க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் மாதிரி. எடுத்துக்காட்டுக்கு இந்திய வனச்சட்டம் அப்படின்னு ஒரு ஆக்ட் படிச்சிருப்பீங்க. அந்த வனச்சட்டம்ங்கிறது ஒரு புத்தகமாக இருக்கும். அதில் ஒரு 200-300 பக்கங்கள் இருக்கும். அதில் விதிகள் நிறைய கூறப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இந்த 2000 சட்டங்களுமே, 2000க்கும் மேற்பட்ட சட்டங்களுமே 2000 புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கும். அதில் விதிகள் கூறப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த வருமான வரி மசோதா சட்டங்களும் 600 பக்கங்களும், 23 அத்தியாயங்களும், 16 அட்டவணைகள் மற்றும் 536 உட்பிரிவுகள். இதற்கெல்லாம் முன்மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். நமக்கு தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள், எத்தனை வந்து ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே பேஸ் பண்ணி தான் மற்ற சட்டங்களும் ஏற்றப்படுது அப்படிங்கிறத இந்த சட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மதிப்பீட்டு ஆண்டு என்பதை பார்த்தீங்கன்னா வரி ஆண்டு எனவும், முந்தைய ஆண்டு என்பதை நிதியாண்டு என்றும் மாற்றப்படுவது. இதுக்கு முன்னாடி மதிப்பீட்டு ஆண்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்ததை இப்போ வரி ஆண்டுன்னு மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முந்தைய ஆண்டு அப்படிங்கிறது கொடுத்துருந்தா இப்போ நிதி ஆண்டுன்னு மாற்றிருக்காங்க. இந்த பெயர் மாற்றம் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் 12 மாதங்களை குறிப்பதாகும். ஏன்னா ஜனவரி 1 இந்த வருஷம் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பழைய முறையான ஏப்ரல் 1 அந்த ஃபினான்ஷியல் இயரையவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு சட்டத்தை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த வருமான வரி சட்டம் பிரிவு 234 Fல குறிப்பிட்டுள்ளபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருமான வரி சட்டங்கிறது எப்போனா 1961 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு மாற்றாக தான் இந்த புதிய மசோதா வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த புதிய வருமான வரி மசோதா வர்றது மூலமாக அந்த பழைய வருமான வரி சட்டத்தை கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட வருஷம் என்னென்னா 1961 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் புதிய மசோதா. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஆந்திராவில் வந்து பெண்களின் நலனுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இது எப்படி கேள்வியாக வரலாம்? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு ஈஸியாக கேட்கலாம். அப்படி இல்லையா எந்த தினத்தில் தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். இந்த 2 விஷயத்தை மையமாக வச்சு கேட்கலாம். இது யாருக்கான திட்டம்னு பார்க்கும்போது பெண்களின் நலனுக்காக திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு திட்டம் தொடங்கப்படும் போது அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, அண்டை மாநிலங்களையும் தொடங்கப்படுற நல்ல திட்டங்களாக இருந்ததுன்னா அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. செஞ்சிலுவை சங்கம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சிலுவை சங்கத்தோட வைர விழாவை கொண்டாடினாங்க. வைர விழாங்கிறது 75 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறது தான் இந்த வைர விழா. அப்போ இந்த செஞ்சிலுவை சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வருஷம் போது 1950 சம்திங்கில் உருவாக்கப்பட்டிருக்கும். இதை வந்து கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் பங்கு பெற்று இந்த செஞ்சிலுவை சங்கத்தை வந்து அந்த வைர விழாவை சிறப்பாக கொண்டாடினாங்க. எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வச்சு இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ இதை கவர்மெண்ட் நல்லபடியாக நடத்தி வச்ச நிலைமையில் இப்போ ஒரு விஷயம் இன்றைக்கி நியூஸில் கொடுத்துருக்காங்க. செஞ்சிலுவை சங்கத்தில் மாணவர்களை சேர்க்க ஏற்பாடு அப்படிங்கிற நியூஸை வந்து ஆளுநர் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RN ரவின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பதவி வழின்னு சொல்லலாம். அதாவது ஆளுநராக இருக்கிறவரே இந்த செஞ்சிலுவை சங்கத்துக்கும் அந்த கிளை தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கலாம். இதை தான் வந்து இதில் சொல்ல வந்தேன். அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஆளுநரே வந்து செஞ்சிலுவை சங்கத்தோட கிளை தலைவராகவும் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நியூஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செஞ்சிலுவை சங்கம் பற்றி 75வது வைர விழா கொண்டாடப்பட்டதுனால அது சம்மந்தமாக வர்ற நியூஸையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்கள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தலையங்கத்தில் ஒரு சட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்களோட நலன் காக்கிறதுக்காண்டி ஒரு சட்டம் 2013 வந்திருக்கும். அந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். இதுதான் அந்த ஆக்டு. என்ன அப்படின்னா, மனித கழிவை மனிதனே கையால் அகற்றுதலுக்கு தடை மற்றும் மறுவாழ்வு திருத்தச் சட்டம் 2013 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கூற்று காரணங்களில் வச்சாங்க அப்படின்னா, கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்கள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த மனித கழிவை மனிதனே கையால் அகற்றுவதற்கு தடை மற்றும் மறுவாழ்வு திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013 அப்படின்னு கூற்றுக்காரங்களை வைக்கலாம். அப்படி இல்லை டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித கழிவை மனிதனாக கையால் அகற்றுதலுக்கு தடை மற்றும் மறுவாழ்வு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்கலாம். இந்த 2013 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தலைப்பு என்னென்னா, அரசாணை 121 ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணை 121 ஆர்டிக்கலில்
நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸில் இந்த ஃபோக்ஸோ பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர்லேயுமே நிறைய ஃபோக்ஸோ ஆக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபோக்ஸோவோட அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்ரிவேஷன்ஸும் சமீபத்தில் நிறையவே வந்து கேட்கப்பட்டு வர்றதுனால அது எப்படி வைக்கிறாங்கன்னா, பொறுத்துக்களை இதில் எந்த இணைகள்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சின்ன வேர்டை மாற்றி விட்டு நம்மளை குழப்பிடுவாங்க. ஸோ ஃபோக்ஸோவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012. உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெல்லியில் இந்த நிர்பயா கேஸ் நடந்த அதுக்கப்புறமா அதுக்கு பின்னால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபோக்ஸோ கேஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபோக்ஸோ இது வந்து இந்த அப்ரிவேஷன் வந்து ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஃபோக்ஸோ ஆக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதோட அப்ரிவேஷன் வந்து த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை 121 அப்படிங்கிறது என்னென்னா, பள்ளி அரசாணை 121 முக்கியத்துவம், பள்ளி மாணவ மாணவிகளிடம் முறை தவறி நடந்து கொள்ளும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தல், தவறுகள் ஏற்படாமல் தவிர்த்தல் தொடர்பாக மிக முக்கியமான அரசாணை நிலை எண் 121 கடந்த 2012ஆம் ஆண்டு மே மாதம் அன்றைய தமிழ்நாடு முதன்மைச் செயலரால் வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஃபோக்ஸோ ஆக்ட் வந்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 121 அப்படிங்கிற, அதாவது அரசாணை நிலையம் கவர்மெண்ட்டோட ஜிஓ 121 அப்படிங்கிறதும் 2012 வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக அதாவது மாநில அரசு வந்து கடுமையான தண்டனைகளை இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி, குற்றங்களை குறைக்கிறதுக்காண்டி இந்த அரசாணை எண் 121 கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 அப்படிங்கிறது உலக வானொலி நாள்னு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இது போக நேஷ்னல் உமன்ஸ் டேவும் இந்த பிப்ரவரி 13 தான் இருக்குது. யாரோட பிறந்தநாள்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்களோட பிறந்தநாள் தான் வந்து தேசிய மகளிர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அது போக இந்த உலக வானொலி நாளுங்கிறதும் இந்த பிப்ரவரி 13 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. டேஸோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கோங்க. கம்பல்சரி ஒரு எக்ஸாம்லையுமே ஜிஎஸ்ல டேஸ் வந்து கம்பல்சரி வருது. 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்குமே சில இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டேஸ் இருக்குது. ஒன்று உலக வானொலி நாள் இருக்குது, ப்ளஸ்ஸு உமன்ஸ் டே, அதாவது நேஷ்னல் உமன்ஸ் டே. நீங்கள் மார்ச் 8ன்னு சொல்லலாம். மார்ச் 8 வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து பிப்ரவரி 13 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது யாரோட பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்களோட. அவங்க தான் முதல் பெண் ஆளுநராக இருந்திருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஸோ இதெல்லாம் வந்து டேஸ் சம்மந்தமாக உள்ளது. நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா ஒன்று இருக்குது. இன்றைக்கி வானொலி தினம் அப்படிங்கிறதுனால அந்த வானொலி கடந்து வந்த பாதையை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 1936ஆம் ஆண்டு மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் வானொலி அலைவரிசை நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை நமக்கு 10th ஜாகிரஃபியில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்பீங்க, அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ வானொலி தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் வானொலி அலைவரிசை நிறுவப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புதுமை நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புதுமை நிறுவனம் என்பது தமிழக தொழில் முனைவோர் கல்வி மற்றும் சுய தொழில் ஊக்குவிப்புக்காக கடந்த 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையால் நிர்வகிக்கப்படும் இது சமூகத்தின் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் திறன்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கோ, சிப்காட்டு இதோட அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து இது தொடங்கப்பட்ட வருடங்கள்லாம் சில கொஸ்டின்ஸில் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்போ தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புதுமை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2001 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தமிழக தொழில் முனைவோர் கல்வி மற்றும் சுயதொழில் ஊக்குவிப்பு கடந்த 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையால் இது நிர்வகிக்கப்படுது. சமூகத்தில் பின்தங்கி பிரிவுகளைச் சேர்ந்த உட்பட ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு வந்து தொழில் முனைவோருக்கான திறன்களை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் முக்கியமானது 2001 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புதுமை நிறுவனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ தமிழ்நாடு சார்ந்த இந்த மாதிரி நிறுவனங்களோட அப்ரிவியேஷன்ஸு அப்புறம் வந்து அது தொடங்கப்பட்ட வருடங்கள் வந்து முக்கியமாக படிச்சுக்கோங்க. அது பொறுத்துக்க அப்ரிவியேஷன்ஸ்லாம் நிறைய கேட்டுட்டு வராங்க. முதல்வர் மருந்தகங்களை 24 ஸ்டாலின் வந்து திறந்து வைக்கிறார். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அம்மா மருந்தகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ தற்போதைய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த முதல்வர் மருந்தகங்களே கொண்டு வர திறந்து வைக்க இருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான முதல்வர் மருந்தகங்கள். சரியா, ஜெனரிக் மருந்துங்கிறது மூல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் இந்த மூலப்பெயர் ஜெனரிக் மருந்து அப்படிங்கிறது மூலப்பெயர் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்வது இதோட நோக்கம். நம்ம வழக்கமாக திட்டங்கள் பார்த்துட்டு வரும்போது மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு திட்டம்னா அதோட டேட்டு ப்ளஸ் அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த ப்ரிலிம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகபட்சம் போதுமானதாக இருக்குது. அப்போது இந்த முதல்வர் மருந்துங்கிறது முதல்வரோட 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்வதற்கு குறைந்த விலையில் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வகையில் இதுக்கான இதை வந்து 24 அதாவது பிப்ரவரி 24 வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திட்டம் சார்ந்து இதை பார்த்துக்கோங்க. நமக்கு சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க, அரசின் திட்டங்கள் சார்ந்த அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரி கீழே இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நெற்றி தலைப்பில் பார்த்த இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கீம் தான். ஆந்திராவில் பெண்களுக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டம் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. வரும் மார்ச் 8ஆம் தேதி தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. இதை ஒட்டி ஆந்திராவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்களுக்கு வீட்டில் இருந்தவாறே பணியாற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை தொடங்க ஆந்திரா அரசு திட்டமிட்டுள்ளது. இப்போ நமக்கு இதை எப்படி கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னும் திட்டம் வந்து சமீபத்தில் தொடங்கப்பட்ட மாநிலம் எது, இல்லை தொடங்க உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது தொடங்கப்பட்ட தினம் எதுன்னு கூட கேட்கலாம். மறைமுகமாக வந்து உமன் எம்பவர்மெண்ட்டை வலியுறுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ஸோ இவங்களும் அந்த நோக்கத்தை கொண்டு தான், பெண்களின் பாதுகாப்புக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. எந்த அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புதிய வருமான வரி சட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருமான வரி சட்டத்தோட வருஷம் தான் மெயின். அப்போ புதுசாக ஒரு வருமான வரி சட்டம் கொண்டு வராங்கன்னா, அப்போ ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற வருமான வரி சட்டம் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 60 ஆண்டுகளாக எண்ணற்ற திருத்தங்களை கண்டிருக்கு. ஸோ புதுசாக கொண்டு வராங்க. இப்போ இந்த ஏற்கனவே உள்ள சட்டத்தில் 536 பிரிவுகள் 16 அட்டவணைகள் கொண்ட 566 பக்க புதிய சட்டம் எளிமையாக படித்து புரிந்து கொள்ளும் வகையில் தெளிவாக சுருக்கமாக விளங்குவதாக சொல்ல இயலுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து முக்கியம் இல்லை, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி இந்த அட்டவணை பிரிவு பகுதிகள் எல்லாமே எல்லா சட்டத்திலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த நியூஸு. ஸோ இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது வருமான வரி சட்டம் 1961 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்தியா பிரான்ஸ் இணைந்து ஏஐ ஆராய்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். என்ன அப்படின்னா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடந்துட்டு வருது. இதில் இந்தியாவோட பிரதமர் கலந்து கொண்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து 100 நாடுகளோட முக்கிய தலைவர்கள் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்த இந்த சுற்றுச்சூழல் மாநாடு உலக அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு மாநாடும் ஒரு முக்கியத்துவம் சார்ந்ததாக இருக்கிறதுனால இந்த செயற்கை நுண்ணறிவு மாநாடு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.